வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் உள்ளி வடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம டீ கடையில் பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் போண்டா போடுவாங்கல்ல, கடலை மாவு அரிசி மாவு அதிகமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போண்டா ரவுண்டாக போடுவாங்கல்ல, அதே மாதிரி தான். ஆனால் இந்த ப்ரிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த கடலை மாவு அரிசி மாவு ரொம்ப கம்மியாக போட்டிருப்போம். எதுக்காக கேட்டிங்கன்னா, பைண்டிங் ஆகிறதுக்கு மட்டும்தான் போட்டிருப்போம். ஸோ அதிகமாக போட்டிங்கன்னா இந்த போண்டா கான்செப்ட்டில் போய்டும். ஸோ கொஞ்சமான கடலை மாவு அரிசி மாவு போட்டு எப்படி இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். ரைஸ் பக்கோடா. இந்த ஸ்நாக்ஸ் ப்ரிப்பரேஷன் நம்ம வீட்டில் மீதி உள்ள வெள்ளை சாதம், அதாவது வெடிச்ச சாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாதத்தை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான பக்கோடா பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்குமே தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பெரிய சைஸ் வெங்காயம் 4 நம்பர், இஞ்சி சின்ன துண்டு, இடித்த பூண்டு 8லேருந்து 10 பல், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த உள்ளி வடைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்க இந்த இஞ்சி கொஞ்சமாக இடிச்சுக்கிறேன். இடிக்கும் போது அதோட சாறு வெளியே வரக்கூடாது, சும்மா லைட்டாக மேலோட்டமாக இடித்தா போதும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இஞ்சோட வெங்காயம் மற்ற மசாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் இஞ்சை இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இடித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இஞ்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பெரிய வெங்காயம் சொன்ன பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய சைஸில் வெங்காயம். இந்த வெங்காயம் 1/2 கட் பண்ணிவிட்டு எப்படி வீட்டில் பிரியாணி பண்ணும்போது வெங்காய பச்சடி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கட் பண்ணுறேங்க. அதாவது 1/2 கட் பண்ணிட்டு தின்னாக ஸ்லைஸ் பண்ணணும். ஸ்லைஸ் பண்ணி முடித்த பிறகு உதிரியாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே டைமில் பொடிசாக கட் பண்ணக்கூடாது. பொடிசாக கட் பண்ணால் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி போட்ட பிறகு உப்பு தேவையான அளவு. உப்பு போட்ட பிறகு தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் மசாலா எல்லாமே உடனே போட்டு சீக்கிரமாக ஃப்ரை பண்ணணும். இதுக்கப்புறம் சில்லி பவுடர், ரெகுலராக யூஸ் பண்ணுற சில்லி பவுடரில் கலருக்காக இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு நல்லா இடித்து வச்சுருக்க பூண்டு தோலோடு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கடலை மாவு, அரிசி மாவு. நான் சொன்ன குவான்டிட்டியில் கொஞ்சமாக இப்போ கம்மி பண்ணி போட்டிருக்கேன். எதுக்காகனா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதாவது 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுனா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் இப்போ போட்டிருப்பேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தண்ணி தெளிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணேன். எதுக்காக கேட்டிங்கன்னா, வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம். நம்ம அந்த உப்பு போடும்போது தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுல, இதுக்கப்புறம் இதை அப்படியே உருண்டையாக எடுத்து பார்க்கலாம். எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கா, ஆயிலை ஃப்ரை பண்ணும்போது உடையாமல் உதிரியாக வராமல் இருக்குமா சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி உருண்டையை எடுத்து தட்டி போட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னன்னா வெங்காயம் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது வடை மாதிரி ஷேப்பில் வராது. அதனால் மீதி உள்ள கடலை மாவும் போட்டிருக்கேன். அதே டைமில் அரிசி மாவு போட்டிருக்கேன். நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக கடலை மாவு அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வெங்காயம், அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, அந்த மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து இந்த மாதிரி டெக்ஸ்சரில் பிடிக்க வரும். நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா அந்த மாவும் வெங்காயமும் கரெக்டாக வரணும். இப்போ பாருங்கள், உள்ளங்கையில் வச்சு ஜஸ்ட் லைட்டாக தட்டுறேன். தட்டினா உங்களுக்கு மேலோட்டமாக மாவு அப்படியே இருக்க மாதிரி தெரியும். அதே டைமில் வெங்காயம் உங்களுக்கு தனியாக வராது. வெங்காயம் தனியாக வந்தால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக என்னன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால கரெக்டான ரேஷியோவில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 1 by 1 தட்டி இப்போ இந்த எண்ணெயில் போடுறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் வடை ஃப்ரை பண்ணுவீங்கள, அந்த எண்ணெய் சூடோட பக்குவத்தில் கரெக்டாக நீங்கள் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே டைமில் எண்ணெய் சூடு இல்லைன்னா கண்டிப்பாக வந்து எண்ணெய் பிடிக்க ஆரம்பிக்கும். அதாவது இந்த வெங்காயம் நார்மலாக வந்து நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உறிஞ்சி எடுக்கும். அதனால தான் சொல்கிறேன், கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த ப்ரிப்பரேஷன் ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம், மார்னிங்கும் சாப்பிட்லாம். அப்படின்னா லன்ச் டைமில்
ரைஸு, சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ். இன்றைக்கி இந்த உள்ளி வடை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் வீட்டில் இருக்க வெங்காயத்தை வச்சு நீங்கள் பண்ணலாம். என்ஜாய் பண்ணுங்கள். வேக வச்ச சாதம் பெரிய பவுல் 1 கப்பு, பெரிய வெங்காயம் 2 நம்பர், பூண்டு 6லேருந்து 7 பல், இஞ்சி 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், கடலை மாவு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம பக்கோடா பார்க்க போகிறோம் சொன்னோம் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்க இந்த பாயில்ட் ரைஸ். இந்த பாயில்ட் ரைஸ் வந்து என்ன அரிசி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக சில பேர் வந்து புழுங்கல் சாப்பிடுவாங்க, அப்படின்னா பச்சை அரிசி சாப்பிடுவாங்க. அது உங்களோட விருப்பம். ஆனால் வேக வச்ச சாதத்தை யூஸ் பண்ணணும். இப்போது இந்த சாதத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கையிலே நல்லா மசிஞ்சு எடுத்துடலாம். மசிக்கும் போது சில பேர் மிக்சியில் போட்டு அரைச்சா நல்லா நைஸாக அரைஞ்சிரும், அதுக்கப்புறம் போடலாம்னு சொல்லி நினைப்பாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ண வேண்டாம். அப்படி பண்ணால் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சாப்பிடும்போது நல்லா இருக்காது, மலன்னு இருக்கும். அதனால தான் 1 பாதியாக மேஷ் பண்ணி எடுத்துகிறோம். இங்கே பாருங்கள், கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். அதாவது 60% அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிடணும். மீதி 40% கொஞ்சம் முழுசாக இருக்கணும். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 1/2 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. பொடிசாக கட் பண்ணி போட வேண்டாம். அதுக்கப்புறம் இடித்த பூண்டு தோலோடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக கேட்டிங்கன்னா, நம்ம வேக வச்ச சாதத்தை ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது சில பேருக்கு நெஞ்சு கரைக்கும். அதனால இஞ்சி இதில் போட்டிருக்கோம். அதே மாதிரி பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், சில்லி பவுடர், குழம்பு தூள் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இது கொஞ்சம் அந்த கலருக்காக முடிஞ்சால் காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகும். அதுக்கு பிறகு ஒரு கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த முந்திரி பருப்பு எதுக்காக இதில் ஆட் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, அந்த முந்திரி பருப்பு ஆயிலோட, அதாவது இந்த சாதோட ஆயிலை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் இந்த முந்திரி பருப்பை 1 பாதியாக உடச்சி இதில் போட்டிருக்கோம். நான் 10லேருந்து 15 நம்பர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறே இல்லை. இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கெட்டியாக விழும். ஆனால் இதை அப்படியே எடுத்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணால் கண்டிப்பாக அந்த அரிசி உதிரி ஆகிடும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த அரிசி வந்து 40% வந்து முழுசாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் ஆயிலில் ஒன்றா சேராது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடலை மாவும் அரிசி மாவும் யூஸ் பண்ணுறோம். இந்த கடலை மாவும் அரிசி மாவும் எந்த மாதிரி பக்குவத்தில் இருக்குன்னா, பைண்டிங் ஏஜென்ட், அதாவது ஒன்றோட ஒன்று ஒற்ற பக்குவத்துக்கு அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் கம்மி பண்ணிக்கலாம், அப்படி இல்லை 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதாவது அந்த கெட்டியான பக்குவம் வர அளவுக்கு நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆயில் சூடாக இருக்குது. எண்ணெய் சூடான எண்ணெயில் நீங்கள் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிற இந்த பக்கோடா ரெடி. இது ஆல்ரெடி குக் பண்ண ரைஸ் தான், அதிக நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை, அதாவது அதிக நேரம் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. அதனால ஜஸ்ட்டு போட்டு அடுத்த ஒரு 3 நிமிஷத்தில் நீங்கள் இந்த பக்கோடா ரெடி ஆகிடும். நல்லா கிறிஸ்பியாக சின்ன பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு அருமையான ஸ்நாக்ஸு இன்றைக்கி நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். இனிமேல்ட்டு உங்கள் வீட்டில் கவலையே இல்லை. இந்த மாதிரி ரைஸ் மீன் தான் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.